ஹாய் வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டோட ரேட் சில்வரோட ரேட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, நிறைய பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் நிறைய பேருக்கு வருது. ஒவ்வொரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. சிலர் சில்வர் வாங்குங்கன்னு சொல்கிறாங்க, சிலர் வந்து சில்வர் வந்து விழும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குது. இன்ஸ்டாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. நியூஸ்லேயே என்ன போடுறாங்கன்னா, சில்வர் பார்ஸே வந்து இல்லை, எல்லா பார்ஸுமே வந்து வித்துருச்சு, சென்னை இந்த மாதிரி ஊரில் ஹை டிமாண்டில் இருக்குது. இப்போது நீங்கள் 100%ஓ 50%ஓ அமௌண்ட் கொடுத்து புக் பண்ணிங்கன்னா 10 டேஸ் கழித்து 20 டேஸ் கழித்து தான் உங்களுக்கு சில்வர் பார் வந்து கிடைக்கும், அந்த மாதிரிலாம் நியூஸ்லேயே வருது. இதனால் வந்து நிறைய பேர் வந்து இப்போ கோல்டு சேவிங் பண்ணுறவங்க வந்து ஃபுல்லாகவே நம்ம சில்வர் வாங்கலாமா அந்த மாதிரி வந்து கன்ஃபியூஷன் இருக்குது நிறையா பேர்கிட்ட. இப்போ வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா சில்வரில் பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு இடத்துலேருந்தும் நமக்கு ஒவ்வொரு மாதிரி தகவல் கிடைக்கிறதால ரொம்பவே வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது. இதில் வந்து ஃபைனலாக நான் உங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போவுமே கோல்டு வந்து சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா அதை வந்து நம்ம வேர்ல்டு லெவலில் அதை தான் ஒரு கரன்சியாக பார்க்குறோம். எந்த ஊருக்கு நம்ம போகிறோம், எந்த நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னாலும் கோல்டு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற கோல்டோட வேல்யூவை வந்து அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கோல்டு தான் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி இவ்வளோ நாள் நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தோம். சில்வர் வந்து நம்ம தேவைகளுக்காக மட்டும்தான் வாங்குவோம். கொஞ்சம் நம்ம வாங்கி சேவ் பண்ணால் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சில்வர் வாங்கினது கிடையாது. ஃப்யூச்சரில் சில்வருக்கு க்ரோத் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஹிஸ்ட்ரி செக் பண்ணும்பொழுது பார்த்தா கோல்டோட ரேட்டு ஏறிட்டு இருக்கும்போது சடனாக ரொம்ப பர்சன்டேஜ்லாம் கம்மியானது கிடையாது. கொஞ்சம் தான் கம்மியாகும் கோல்டோட ரேட்டு. சடனாக ரொம்ப கம்மியாக ஆயிடுச்சு, ஒரு கிராமுக்கே வந்து 3000-4000 கம்மியானது அந்த மாதிரியெல்லாம் இது வரைக்கும் நடந்ததில்லை. ஏதாவது போர் இந்த மாதிரி வரும்போது ஒரு 10 நாள் கோல்டோட ரேட் கம்மியாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம், திரும்ப வந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். பட் சில்வர் வந்து பார்த்திங்கன்னா 90% கீழே விழுந்திருக்கு. அப்போது கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்க்கும்பொழுது இந்த மாதிரி நடந்திருக்கு. ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கும். சில்வர் டக்குன்னு ரொம்ப கீழே போகும், டக்குன்னு ரொம்ப அதிகமாகும். இப்போ ஒரு 200 கிட்ட இருக்குது கோல்டு ரேட்னா சடனாக அது 90 ரூபீஸ்க்கு வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது, 500 ரூபீஸ் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து சில்வர் ரேட்டில் இருக்கும். பட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா கிராஃப் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஒன்ஸ் வந்து விழுந்துச்சு கோல்டோட ரேட்டு ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடி சில்வரோட ரேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கெலாம் வந்து சில்வர் யூஸ் பண்ணலை. பட் இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து இண்டஸ்ட்ரியல் யூசேஜ்க்கு வந்து சில்வர் தேவைப்படுது. ஸோ ஃப்யூச்சரில் க்ரோத் இருக்கிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சில்வரில். லாங் டேர்முக்கு வந்து கோல்டு வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போது ஷார்ட் டேர்மில் பார்க்கும் பொழுது சில்வரோட ரேட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதால உங்கள் சேமிப்பில் ஒரு பகுதியை கண்டிப்பாக நீங்கள் வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுத்துலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் 70% ஆஃப் அமௌண்ட்டை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், 30% ஆஃப் அமௌண்ட்டை வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு அது சேஃபர் சைடாகவும் இருக்கும். சப்போஸ் வந்து ரொம்ப ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் இது கொஞ்சம் நம்ம சில்வர் வாங்கியிருக்கோமே அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ப்ரைஸ் ரொம்ப டவுன் ஆனாலும் கம்மியான அளவு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு கவலை இல்லை. ரெண்டுத்துலேயும் நீங்கள் இந்த மாதிரி பிரித்து பண்ணும்பொழுது ஒரு இடத்துல வந்து நமக்கு நஷ்டமாகும் போது இன்னொரு இடம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கை கொடுக்கும். அதனால தான் ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டுக்கு ரொம்பவே அதிகம். இப்போ 22 கேரட் கோல்டு நீங்கள் இன்றைக்கி வாங்கணுன்னாலும் 11,500 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் வாங்க முடியும். இதுவே நீங்கள் ஒரு 10 கிராம் சில்வர் இப்போ இன்றைக்கி இருக்கிற ரேட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 2000 ரூபீஸ் இருந்தாலே போதும், நீங்கள் நியர்லி வந்து 10 கிராம்ஸ் கிட்ட சில்வர் வாங்கி யூஸ் பண்ண முடியும். ஃபிசிக்கல் கோல்டுக்கு சொல்கிறேன் நான். இது மாதிரி அமௌண்ட் வந்து அதிகமாக தேவைப்படுது இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் கோல்டை பொறுத்த அளவுக்கு. பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற காஸ்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்குது சில்வரில். அதனால நிறைய பேர் வந்து சில்வர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. மார்க்கெட் ஸ்டெபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி செக் பண்ணும்பொழுது நீங்கள் எந்த ரேட் எப்போது எந்த வருஷத்தில் கோல்டு ரேட் எப்படி இருந்துச்சுன்றதை இப்போ நீங்கள் கூகுள் பண்ணாலே தெரிஞ்சுக்க முடியும். ரொம்பவே வந்து கோல்டோட ரேட் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது மார்க்கெட் ஸ்டெபிலிட்டியை பொறுத்த அளவுக்கு. சில்வர் வந்து ஸ்டெபிலிட்டி வந்து மாட்ரேட் தான், கோல்டு அளவுக்கு வந்து
ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சில்வர். இண்டஸ்ட்ரியல் டிமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு எதுவுமே கிடையாது. பட் சில்வருக்கு வந்து எலக்ட்ரானிக் வெஹிக்கலில் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க, மொபைலில் இருக்கிற சிப்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறாங்க சில்வர், சோலார் பேனல்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் வந்து சில்வருக்கு தேவை இருக்குது. அதனால ஃப்யூச்சரில் கிராமுக்கு வந்து 1000 rupees போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. கோல்டை வந்து பொறுத்தளவுக்கு நமக்கு ரிஸ்க் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் வந்து ஷார்ட் டேர்மில் கம்மியானால் கூட எகெயின் கம்மியானது இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ எகெயின் வந்து இப்போ ஒரு சப்போஸ் 90 rupeesக்கு சில்வர் ரேட் வந்துச்சுன்னா எகெயின் வந்து இந்த 195 rupeesக்கு போகிறதுக்கு டைம் ஆகும். பட் அந்த மாதிரி டவுன் ஆகுமா அப்படின்றதையும் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, இன்க்ரீஸ் ஆகுமான்னு சொல்ல முடியாது. இது வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கிறதால சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான். பட் ஒன்ஸ் வந்து பூம் ஆகி மேலே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நல்லாவே ப்ராஃபிட்டும் பார்க்க முடியும் லாங் டேர்முக்கு. சொன்ன மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து கோல்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுற மாதிரி, இந்த வருஷம் ஏறின மாதிரி ப்ரீவியஸாலாம் ஏறலை கோல்டு ரேட்டு. அப்போ ரிட்டர்னும் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் கொடுக்கும். பட் நீங்கள் சில்வரில் வந்து ஒரு அமௌண்ட் கம்மியான அமௌண்ட்டுக்கே அதிகமான கிராம்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கிறதால ஒன்ஸ் வந்து பூம் ஆச்சு அப்படின்னா நல்லாவே ரிட்டர்ன் பார்க்க முடியும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா. பட் வந்து லோ ஆச்சுன்னா ரிஸ்க்கும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி. இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஒரு சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே அதை நம்ம வந்து பணமாக டக்குன்னு மாற்றிக்க முடியுமா அப்படின்ற கொஷின் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். எந்த சேவிங்ஸாக இருந்தாலும் நம்ம அப்படி நினைப்போம். இப்போ கோல்டு நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை சேல் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து நம்ம வந்து கேஷாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஒரு நிமிஷத்தில் நம்ம அக்கௌண்ட்லேயே கூட நமக்கு அமௌண்ட் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எந்த நாட்டில் வேணால் எப்படி வேணாலும் நம்ம கோல்டை வந்து பணமாக மாற்றிக்க முடியும். பட் சில்வரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது கேஷ்க்கு விற்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஷின் மார்க் தான். இப்போ நீங்கள் வாங்குகிற கடையிலே இதை வாங்கிக்கிட்டு கேஷ் கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. ப்ளெட்ஜ் பண்ணாலும் பேங்க்கில் இந்த மாதிரி இதில் சில்வர் ப்ளெட்ஜ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இன்னும் அந்த ரூல்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ப்ளெட்ஜ் பண்ணியும் நம்மளால் வந்து அமௌண்ட்டாக பார்க்க முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் தான் நம்ம பண்ணிக்க முடியும். இப்போ ஷாப் என்கிட்ட 1 கிலோ வெள்ளி இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அந்த 1 கிலோ வெள்ளி அன்னைக்கு மார்க்கெட் ரேட்க்கு என்ன இருக்கோ சம் பர்சன்டேஜ் அமௌண்ட் லெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கோல்டாவோ சில்வராகவோ நான் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். பட் ப்ளெட்ஜ் பண்ணி கேஷாவோ சேல் பண்ணி கேஷாவோ என்னால் வந்து வச்சுக்க முடியாது. பட் என்கிட்ட இருக்கிற கோல்டு ஜுவல்லாக இருந்தாலும் சரி, கோல்டு பாராக இருந்தாலும் சரி, அதை நான் வந்து ஈஸியாக கேஷாக மாற்றிக்க முடியும். பட் சில்வரை இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறோம் அப்படின்னா சில்வரை நீங்கள் பியூர் சில்வர், ஃபைன் சில்வர், 999 காயின் பாராக மட்டும்தான் வாங்கணும். நீங்கள் ஆர்னமெண்ட்ஸாவோ ஜுவல்ஸாவோ இல்லை பூச்சை பொருட்களாவோ இந்த மாதிரி வாங்கும்போது அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு எந்த விதமான பெரிய ரிட்டர்ன்ஸுமே கொடுக்காது. ஏன்னா நீங்கள் வாங்கும் பொழுதே மேக்கிங், வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து 35% to 20 to 35% எக்ஸ்ட்ரா தான் கொடுத்து வாங்குவீங்க. அதை நீங்கள் அந்த கடையிலே போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலுமே உங்களுக்கு 25% 35% வரைக்கும் லெஸ் பண்ணி தான் எடுத்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் வராது. சில்வரை பொறுத்தளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இந்த பார் மட்டும்தான். பட் நம்ம கோல்டில் இருக்கிற ஜுவல்லை கூட ஈஸியாக வந்து கேஷாக மாற்றிக்க முடியும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது, ப்ளெட்ஜ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. இப்போது வந்து சில்வர் டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கிறதால அதோட சப்ளை கம்மியாக இருக்கிறதால தான் சில்வருக்கு வந்து இவ்வளோ தட்டுப்பாடு வந்து இருக்குது. இப்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஷாப்பில் போயிட்டு நம்ம கேட்குறோம் பார் இல்லைன்னு சொல்லும்போது ஒரு 2-3 ஷாப்பில் கூட கேட்குறோம் பார் இல்லைங்கும் போது இனிமேல் சில்வர் பாரே கிடைக்காதோ அப்படின்றதால நிறைய பேர் அதை வாங்குறதுக்கு வந்து ஆர்வம் காட்டுறாங்க. அதை பற்றியே திரும்ப ஷாப் வச்சுருக்கிறவங்களும் சரி, இல்லை நிறைய பேர் வந்து பார் இல்லை இங்கே பார் இல்லைங்கும்போது அதுக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த இல்லாத ஒரு பொருள் அப்படின்றதால அதை நம்ம வாங்கணும் அப்படின்னு தோணுது. அப்போ டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. அதனால வந்து சப்ளை கம்மியாக இருக்கிறதால தான் இந்த தட்டுப்பாடு வந்து இருக்குது. இப்போ கோல்டு ரேட் வந்து எவ்வளவோ இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது லாஸ்ட் இந்த ஜான்வரியிலேருந்து இப்போ அக்டோபருக்குள்ளேயே இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. பட் நிறைய ஷாப்ஸில் வந்து இன்னமுமே கோல்டு காயின் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. கோல்டு காயின்கான இந்த மாதிரி டிமாண்ட் வந்து தட்டுப்பாடு வந்து இருந்ததில்லை. இப்போ சடனாக சில்வருக்கு ஏன் வந்து இவ்வளோக்கு தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னா நிறைய பேர் அதை வாங்கிறதுக்கான ஆர்வம் காட்டுறதால தான். அதாவது நீங்கள் ஒரு கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணணும் 100 ரூபாய் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 70 கோல்டில் பண்ணுங்கள், 30 மட்டும் சில்வரில் பண்ணுங்கள் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா சில்வர் இறங்குனாலும் நமக்கு வந்து பாதிப்பு கிடையாது. கோல்டு வந்து நமக்கு எப்போவுமே சேஃபாக இருக்கும்.
இல்லை நான் இப்போ வந்து ஒரு 250 கிராம்ஸ் வந்து சில்வர் வாங்குகிறேன், நான் வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்கேன், பெர் கிராம் வந்து 300 ரூபாய் வரும், 350 ரூபாய் வருது அப்படிங்கும்போது கூட நான் சேல் பண்ணிடுவேன். லாங் டேர்முக்கு நான் வச்சுருந்தா தானே கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கூட நிறைய பேர் சொல்கிறீங்க. அது உங்களோட பர்சனலான விருப்பம் தான். உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இது வந்து என்னோட ஒப்பீனியன். பார்லாம் டிமாண்டாக இருக்குது, ரொம்ப ரேட் ஏறப்போகுது அப்படின்றதால பேனிக் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சில்வர் பார்ஸ் வாங்கி சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கோல்டு சுத்தமாக சேவ் பண்ணாமல் ஃபுல்லாகவே சில்வராகவே வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறதுமே வந்து கண்டிப்பாக தப்பு தான். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க. அந்த ரேஷியோ உங்களுக்கு எப்படி தோணுதோ 50-50யோ இல்லை 30 கோல்டு 70 சில்வரோ அது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இது பற்றின அவேர்னஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஒப்பீனியனையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போது வந்து நீங்கள் சில்வரை நிறைய அமௌண்ட்க்கு வாங்கி டக்குன்னு டவுன் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இல்லை டவுன் ஆகிற டைமில் கூட நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அந்த அமௌண்ட்டில் இன்னும் கொஞ்சம் நம்ம சில்வர் வாங்கி சேவ் பண்ணிவிட்டு திரும்ப எகெயின் ஹைக்கு கண்டிப்பாக போகும். அப்போ கூட நம்ம சேல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.